வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த மாதம், அதாவது 7ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீடு. அதற்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே அவர் வர்றாரு, அதாவது மிதுன ராசிக்குள்ளே. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசியில் குரு இருக்கிறார், 9இல் ராகுவும் 10இல் சனியும் சஞ்சாரம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த சனி 10இல் இருக்கிற காலம் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஒர்க்காலிக் சொல்லுவான். ஒர்க்காலிக்னா வேலையை தவிர வேறு ஒன்றும் சிந்தனையே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது. இந்த ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி, ஐயா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு ஓடி வருவாங்க. அது மாதிரி அப்படிப்பட்ட உங்களை எப்படி உங்களுடைய கம்பெனியில் வேலை அமையும்னா, 24 மணி நேரம் போதாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிடும். அப்போ எல்லாம் வீட்டில் என்ன கேட்பாங்க, நீங்கள்லாம் ஜாலியாக இருந்தீங்க, இப்போ என்ன, இப்போ எப்போ பார்த்தாலும் கம்பெனியே கதின்னு கிடைக்கிங்க, எனக்கு மட்டும் ஆசையா, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருப்பீங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா அதில் எவ்வளோ லேர்னிங்ஸும் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரோடையும் ஓரளவுக்கு இணக்கமாக போங்க. வீட்டில் வந்தால் நான் சொன்னது தான் சட்டம், நான் சொல்கிறத கேளு, நான் தான் பாஸு. அது ஆஃபீஸில் பாஸு. இங்கே என்ன, இங்கே அம்மாவுக்கு புள்ள, மனைவிக்கு கணவன், அவ்வளோதான். இங்கேயும் பாஸ் சொல்லாதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கோபம் ஜாஸ்தி வரும், வேகம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் யாரா பண்ணுறதுனா இந்த 10இல் உள்ள சனி பண்ணுற வேலை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும், பல வசதிகள். அதாவது உங்கள்கிட்ட வேலையும் வாங்குவோம், வேலைக்கு தகுந்த கூலியும் தருவான். அதனால் வசதிகள் என்பது அதிகமாகும், மனசில் சந்தோஷம் அதனால் ஏற்படும். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருக்குது எல்லாமே. அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அஃபிஷியல் மேட்டர்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ் வேணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அஃபிஷியல் மேட்டர்ஸில் மட்டுமே கவனமாக இருந்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வரும். ஒய்ஃப்ட்ட டோஸ் தான் வாங்குவீங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லைன்னு அடுத்த வார்த்தை வரும். அது இல்லை, காதலிக்க ஆள் இருந்தால் கூட காதலிக்க நேரம் இல்லை. அப்போ திருமணத்திற்கு எங்கேயா நேரம், இதுக்கே நேரம் இல்லையே. அது போல் ஒரு தன்மையை சொல்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கிற நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ் அமையிறது. கவலை வேண்டாம், எல்லாமே வாழ்க்கையில் போகிற ஒரு விஷயம் தானே, இதுவும் கடந்து போகும் நினைங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.